வேதாகமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் தீர்க்கதரிசிகள், அவருடைய பெயர்களை எல்லாம் குர்ஆன் பயன்படுத்தின போதும் அவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான தருணங்களிலே சில விஷயங்களை சம்பந்தமில்லாம உள்ள கொண்டு வருவது அல்லது மிக முக்கியமான விஷயங்களை தவிர்த்து விடுவது. இங்கே மோசேயினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முச்சடி எரிகிற இடத்தை பார்த்து போகும்போதுதான் தேவன் முகமுகமாக மோசேயோடு கூட பேசுகிற இந்த சம்பவம் வேதாகமத்திலே பதியப்பட்டிருக்கு. கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். தான் யார்? ஆபிரகாமினுடைய கடவுளும் ஈசாக்கினுடைய கடவுளும் யாக்கோபினுடைய கடவுளுமா இருக்கிறவர் என்பதை அவர் அறிமுகப்படுத்துகிறார். தன்னுடைய நாமத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஐ ஆம், இருக்கிறேன், யாஹ்வே, யோடுகே வாவுகே என்கிற எபிரேய பதம். யாஹ்வே என்கிற நாமத்தை தான் தலைமுறை தலைமுறையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கறத நாம் பார்க்கிறோம். குர்ஆன் மற்ற விஷயங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறது. கைத்தடியை பாம்பா மாற்றினது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதி, தன்னுடைய நாமத்தை சொன்ன பகுதி குர்ஆன்ல இல்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியா